Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Who was arrested by Bangalore police in connection with a daycare abuse case, with police claiming she was an equal party to the abuse? குழந்தைகள் காப்பக துஷ்பிரயோக வழக்கு தொடர்பாக பெங்களூரு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர் யார்? காவல்துறையினர் அவரை துஷ்பிரயோகத்திற்கு சமமான தரப்பு என்று கூறினர். The correct answer is Sujata, the whistleblower. Bangalore police arrested Sujata, the whistleblower, stating that evidence suggested her involvement as an equal party in the abuse. சரியான பதில் சுஜாதா, தகவல் கசிப்பாளர். பெங்களூரு காவல்துறையினர் தகவல் கசிப்பாளர் சுஜாதாவை கைது செய்தனர். துஷ்பிரயோகத்தில் அவர் சமமான தரப்பு என்று ஆதாரம் தெரிவிப்பதாக கூறினர். Question 2. Which international conflict did PM Modi state India supports a two-state solution for during his recent visit to Jakarta? பிரதமர் மோடி தனது சமீபத்திய ஜகார்த்தா பயணத்தின் போது இந்தியா எந்த சர்வதேச மோதலுக்கு இரு நாடுகள் தீர்வை ஆதரிக்கிறது என்று தெரிவித்தார்? The correct answer is Israel-Palestine conflict. Prime Minister Modi, during his visit to Jakarta, reaffirmed India's support for a two-state solution to resolve the Israel-Palestine conflict. சரியான பதில் இஸ்ரேல்-பாலஸ்தீன மோதல். பிரதமர் மோடி தனது ஜகார்த்தா பயணத்தின் போது இஸ்ரேல்-பாலஸ்தீன மோதலை தீர்க்க இரு நாடுகள் தீர்வுக்கு இந்தியாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். Question 3. According to the recent UDC Plus report, what percentage of teachers in India are women? சமீபத்திய UDISC அறிக்கையின்படி இந்தியாவில் எத்தனை சதவீத ஆசிரியர்கள் பெண்கள்? The correct answer is 55%. The UDC Plus report indicates that 55% of teachers in India are women, alongside other positive trends in education. சரியான பதில் 55%. UDISC அறிக்கை இந்தியாவில் 55% ஆசிரியர்கள் பெண்கள் என்பதையும் கல்வியில் பிற நேர்மறையான போக்குகளையும் சுட்டிக்காட்டுகிறது. Question 4. What irregularities were highlighted in the Ram Temple SIT report regarding donation management? ராமர் கோயில் சிறப்பு புலனாய்வுக் குழு SIT அறிக்கையில் நன்கொடைகள் மேலாண்மை தொடர்பாக என்ன முறைகேடுகள் சுட்டிக்காட்டப்பட்டன? The correct answer is staff hiding currency notes and ignoring security protocols. The Ram Temple SIT report revealed that counting staff were seen hiding currency notes and security protocols like frisking and biometric attendance were not enforced. சரியான பதில் ஊழியர்கள் பணத்தை மறைத்து பாதுகாப்பு நடைமுறைகளை புறக்கணித்தல். ராமர் கோயில் சிறப்பு புலனாய்வுக் குழு SIT அறிக்கை கணக்கெடுப்பு ஊழியர்கள் பண நோட்டுகளை மறைப்பதையும் சோதனையிடுதல் மற்றும் பயோமெட்ரிக் வருகை போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் அமல்படுத்தப்படவில்லை என்பதையும் வெளிப்படுத்தியது. Question 5. A Qatar-bound LNG carrier with 4 Indian crew members was recently hit in a suspected drone attack near which significant strait? 4 இந்திய ஊழியர்களுடன் கத்தார் நோக்கிச் சென்ற ஒரு LNG கப்பல் சமீபத்தில் எந்த முக்கியமான நீரிணைக்கு அருகில் சந்தேகப்படும்படி ட்ரோன் தாக்குதலால் தாக்கப்பட்டது? The correct answer is Strait of Hormuz. The Qatar-bound LNG vessel, carrying 4 Indian crew, was struck near the Strait of Hormuz in a suspected drone attack. சரியான பதில் ஹார்முஸ் நீரிணை. 4 இந்திய ஊழியர்களை ஏற்றிச் சென்ற கத்தார் நோக்கிச் சென்ற LNG கப்பல் ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் சந்தேகப்படும்படி ட்ரோன் தாக்குதலால் தாக்கப்பட்டது. Question 6. Under the Antyodaya Anna Yojana,
In how many of the last 7 years did Tamil Nadu draw a lower quantity of rice than its allocated share? அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த 7 ஆண்டுகளில் எத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாடு தனது ஒதுக்கப்பட்ட பங்கை விட குறைந்த அளவு அரிசியை பெற்றுள்ளது? The correct answer is 5 years. Tamil Nadu drew a lower quantity of rice than its share under the Antyodaya Anna Yojana in 5 of the last 7 years, with 2020 to 21 being the exception. சரியான பதில் 5 ஆண்டுகள். அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கடந்த 7 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் தனது பங்கை விட குறைந்த அளவு அரிசியை பெற்றுள்ளது. 2020 முதல் 21 வரை ஒரு விதிவிலக்கு. Question 7. The panel constituted to examine the feasibility of simultaneous polls is unlikely to finalize its report by which parliamentary session? ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு எந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்குள் தனது அறிக்கையை இறுதி செய்ய வாய்ப்பில்லை? The correct answer is monsoon session. The panel on simultaneous polls is unlikely to finalize its report by the monsoon session, with further consultations planned. சரியான பதில் மழைக்கால கூட்டத்தொடர். ஒரே நேரத்தில் தேர்தல் குறித்த குழு மழைக்கால கூட்டத்தொடருக்குள் தனது அறிக்கையை இறுதி செய்ய வாய்ப்பில்லை, மேலும் ஆலோசனைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. Question 8. In which district of Assam were 49 newborn deaths reported in 3 months, leading to a probe? அசாமின் எந்த மாவட்டத்தில் 3 மாதங்களில் 49 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது பதிவாகி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது? The correct answer is Shribhumi. 49 newborn deaths were reported in Shribhumi district of Assam over 3 months, prompting the Chief Minister's office to order a probe. சரியான பதில் ஸ்ரீபூமி. அசாமின் ஸ்ரீபூமி மாவட்டத்தில் 3 மாதங்களில் 49 பச்சிளம் குழந்தைகள் இறந்தது பதிவாகி முதலமைச்சரின் அலுவலகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. Question 9. From which date will Tamil Nadu launch online property registration for first-time home and land buyers? முதல் முறை வீடு மற்றும் நிலம் வாங்குபவர்களுக்கான ஆன்லைன் சொத்து பதிவை தமிழ்நாடு எந்த தேதியிலிருந்து தொடங்கவுள்ளது? The correct answer is 17th August. Tamil Nadu is set to launch online property registration for first-time home and land buyers starting from 17th August. சரியான பதில் ஆகஸ்ட் 17. தமிழ்நாடு ஆகஸ்ட் 17 முதல் முதல் முறை வீடு மற்றும் நிலம் வாங்குபவர்களுக்கான ஆன்லைன் சொத்து பதிவை தொடங்கவுள்ளது. Question 10. Who recently took charge as the State Election Commissioner, having previously served as the Principal Sessions Judge of Lakshadweep? முன்னர் லட்சத்தீவின் முதன்மை அமர்வு நீதிபதியாக பணியாற்றி சமீபத்தில் மாநில தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? The correct answer is N. Seshadrinathan. N. Seshadrinathan, who retired as the Principal Sessions Judge of Lakshadweep, recently took charge as the State Election Commissioner. சரியான பதில் N. Seshadrinathan. லட்சத்தீவின் முதன்மை அமர்வு நீதிபதியாக ஓய்வு பெற்ற N. Seshadrinathan சமீபத்தில் மாநில தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். Question 11. During his recent visit to Jakarta, PM Modi praised which former Indian Chief Minister for his role in Indonesia's independence movement? பிரதமர் மோடி தனது சமீபத்திய ஜகார்த்தா பயணத்தின் போது இந்தோனேசியாவின் சுதந்திர இயக்கத்தில் ஆற்றிய பங்கிற்காக எந்த முன்னாள் இந்திய முதலமைச்சரை பாராட்டினார்? The correct answer is Biju Patnaik.
Prime Minister Modi acknowledged and praised former Odisha Chief Minister Biju Patnaik's significant role in Indonesia's independence movement during his Jakarta visit. Sariyana Badil, Biju Patnaik. பிரதமர் மோடி தனது ஜகார்த்தா பயணத்தின் போது இந்தோனேசியாவின் சுதந்திர இயக்கத்தில் ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்கை அங்கீகரித்து பாராட்டினார். Question 12. Which body has the Supreme Court directed to hold a performance audit, while also proposing a National Legal Academy for the continued legal education of advocates? வழக்கறிஞர்களின் தொடர்ச்சியான சட்டக் கல்விக்காக ஒரு தேசிய சட்ட அகாடமியை முன்மொழிந்த அதே வேளையில் செயல்திறன் தணிக்கை நடத்த உச்சநீதிமன்றம் எந்த அமைப்பிற்கு உத்தரவிட்டுள்ளது? The correct answer is Bar Council of India, BCI. The Supreme Court directed the Bar Council of India, BCI, to conduct a performance audit and proposed the establishment of a National Legal Academy. Sariyana Badil, India Bar Council, BCI. உச்சநீதிமன்றம் இந்திய பார் கவுன்சில், BCI, ஒரு செயல்திறன் தணிக்கை நடத்த உத்தரவிட்டதுடன் ஒரு தேசிய சட்ட அகாடமியை நிறுவுவதையும் முன்மொழிந்தது. Question 13. India recently signed agreements with Indonesia for the delivery of which advanced missile systems? இந்தியா சமீபத்தில் இந்தோனேசியாவுடன் எந்த மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை வழங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது? The correct answer is BrahMos and Astra Mk1. During PM Modi's visit to Jakarta, India signed agreements with Indonesia for the delivery of BrahMos supersonic cruise missile system and Astra Mk1 beyond visual range air-to-air missiles. Sariyana Badil, BrahMos மற்றும் Astra Mk1. பிரதமர் மோடியின் ஜகார்த்தா பயணத்தின் போது BrahMos சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை அமைப்பு மற்றும் அஸ்ட்ரா Mk1 பார்வைக்கு அப்பாற்பட்ட வான்வான் ஏவுகணைகளை இந்தோனேசியாவிற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டது. Question 14. Which social media platform, owned by Meta, is alleged to have shown paid advertisements containing terms like rape video and child video? மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான எந்த சமூக ஊடக தளத்தில் ரேப் வீடியோ மற்றும் குழந்தை வீடியோ போன்ற சொற்களைக் கொண்ட விளம்பரங்கள் காட்டப்பட்டதாக கூறப்படுகிறது? The correct answer is Instagram. Instagram, a platform owned by Meta, is facing allegations for showing paid advertisements with disturbing terms related to child abuse. Sariyana Badil, Instagram. மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான இன்ஸ்டாகிராம், குழந்தைகள் துஷ்பிரயோகம் தொடர்பான தொந்தரவு தரும் சொற்களைக் கொண்ட விளம்பரங்களை காட்டியதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறது. Question 15. Which CPI, M, leader recently had eggs hurled at her, marking the first such incident against a CPI, M, leader since 4th May elections? மே 4 தேர்தலுக்கு பிறகு CPI, M, தலைவர் ஒருவர் மீது முட்டைகள் வீசப்பட்ட முதல் சம்பவம் இதுவாகும். சமீபத்தில் முட்டைகள் வீசப்பட்ட அந்த CPI, M, தலைவர் யார்? The correct answer is Meenakshi Mukherjee. CPI, M, leader Meenakshi Mukherjee was recently targeted with eggs, an incident noted as the first against a CPI, M, leader since 4th May elections. Sariyana Badil, Meenakshi Mukherjee. CPI, M, தலைவர் மீனாட்சி முகர்ஜி சமீபத்தில் முட்டைகளால் குறிவைக்கப்பட்டார். மே 4 தேர்தலுக்கு பிறகு CPI, M, தலைவர் ஒருவருக்கு எதிராக நடந்த முதல் சம்பவம் இதுவாகும். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.